அடி என் தங்க பெத்தாரு சூச்சு 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 எல்லாம் ராசிக்குட்டி சீக்கிரம் தூங்கல. அம்மா காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பள்ளியில் படாமல் இருக்கேன். வயிறு வேறு பசியை கிள்ளுது. நீ தூங்கினாதான் அம்மா காப்பியை போட்டு குடிக்க முடியும்ல. சில குட்டி தூங்கடி. சப்பா என்ன வெயில். வாக்கிங் போயிட்டு வரதுக்குள்ளேயும் ஏதோ 10 மலையை தாண்டி வரத மாதிரி இருக்குது. இப்படி போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துருவா. நானே காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாமல் இருக்கேன். இந்த பையன் இடுப்பு விட்டு இறங்கவே மாட்டேக்கான். இந்த பையன் இடுப்பு விட்டு இறங்கினாதான் வந்து என்ன வேலைனாலும் செய்ய முடியும். அடுக்காலைக்கு போக முடியும். காலையிலேருந்து உடனே தான் தேடிக்கிட்டே இருக்கேன். எப்போ பிள்ளை வரும் காப்பியை போட்டு காத்துக்கிட்டு இருக்கேனா? காப்பி வேணுமல? ஆமாம்மா, வாயெல்லாம் ரொம்ப தாகமாக இருக்குது. ஒரு காப்பியை போட்டு கொண்டா. இந்தா இட்டு வரல. ஏங்க உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் மனசே தெரியலையோ? என்ன ஒரு காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வாங்க இங்கே. உங்கள் அம்மா இருந்தால காலையிலேருந்து உங்களுக்கு காப்பியை போட்டு காத்துக்கிட்டு இருக்கான். ஏன் அந்த காப்பியை கொண்டு வந்து ஏன்ட்ட கொண்டு வந்து கொடுத்தானே இவ்வளோ நேரம்? ஏட்டி உனக்கு வேணும்ல, நீ கேட்க வேண்டியது தானே எங்கள் அம்மாட்ட. இன்னும் எங்கள் அம்மா போட்டு தர மாட்டேன்னு சொல்லுது. சொல்லுங்க குடி. காணாதுன்னு கேள்வி இன்னொரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். கொண்டாமா. குடிக்கிறது வரும் மாடு கண்ணி தண்ணியை குடித்த மாதிரி. ஏம்மா காப்பி சூப்பராக இருக்குமா? ஆமலே, உனக்காண்டி நான் தண்ணியே ஊற்றாம காய்ச்சியே இட்டு வரேன். மக்களே பார்த்துக்கோங்க, இதுதான் இப்போ உள்ள நிலமை. நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் ராணியாக இருந்தாலும் புகுந்த வீட்டில் நம்ம ஒரு வேலைக்காரியாக தான் இருப்போம். நமக்கு தேவைகளை யாரும் நமக்காக வந்து பூர்த்தி செஞ்சு தர மாட்டாங்க. நமக்கான தேவைகளை நம்மளே செஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. நம்ம செத்து கிடந்தாலும் ஒரு தண்ணி கூட யாரும் கதி தர மாட்டாங்க. இதுதான் இப்போ உள்ளதுக்கு உள்ள நிலமை. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சந்திச்சிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.